ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்சமான ஒன்று. செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அதிக நேரம் எடுக்காது. சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி நம்ம இருக்கிறத எடுத்துகிட்டு இப்போ ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி சைடு அதே போல் பேக் சைடு அந்த 2 சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த வாலும் அதே போல் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹெட்டு அது ரெண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தோல் சீவி எடுத்துக்கணும். தோல் சீவினதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம பீசஸாக அதாவது ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ண போகிறோம். எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு வந்து இருக்குமோ அதே போல் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடில் இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா 3ஆக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லென்த் வைஸில் நீட்ட வாட்டத்தில் கட் பண்ணிக்கணும். அதுக்கும் அடுத்து இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸை அப்படியே திருப்பி இதை 2ஆக கட் பண்ணிக்கணும். இப்போது 3 பீஸ் வந்துடுச்சு. இதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் பீஸ் எடுத்துக்கிட்டு இதையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்களா, இதே 2ஆக கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை என்ன செய்யணும், ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். நம்ம உருளைக்கிழங்குல எப்படி ஃப்ரைஸ் செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுவோம்ல, அதுபோல் எப்படி சக்கரவள்ளி கிழங்கு வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் ஐஸ் வாட்டர் சேர்க்கணும். சாதாரண தண்ணியில் ஐஸ் வாட்டர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே ஊற வைக்கணும். அரை மணி நேரம் அது நமக்கு தண்ணியில் அப்படியே சோக்கானதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்தோடனையும் இதில் ஒரு 3-4 பிஞ்சஸ் ஆஃப் உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கனாக்க எடிபிள் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது பாருங்கள், குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வினிகருங்க, நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகர் கிடையாது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துடணும். இந்த வினிகர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த ஷேப் வந்து அப்படியே கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா திக்னஸும் கிடைக்கும். நம்ம வந்து வறுக்கும் போது நமக்கு அழகாக பக்குவமாக வரும். அதுக்காக இந்த வினிகர் சேர்க்குறோம். இப்போ 3 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சுங்க. ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிழங்கு வேகணும். ரொம்பவும் வேகக்கூடாது, அதே போல் வேகாமல் இருக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதுமானது. இப்போ எல்லா கிழங்கையும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்க்கணும். அதில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஹோல் இருந்தால் நல்லது. ஏன்னா நம்ம காற்று வந்து வெளியே போகணும். அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் இன்னொரு வானலில் இது வறுக்கிறதுக்கான எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒன்றா போடணுங்க. 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி போடணும். எல்லா கிழங்கையும் எடுத்து ஒரே சமயத்தில் போடக்கூடாது. 1 இல்லைன்னா 2 இந்த மாதிரியே போட்டுட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது எல்லா கிழங்கையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இதை அப்படியே நம்ம வறுக்கணும். வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழகான கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நமக்கு இன்னுமே இதை கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பியும் வறுத்துக்கலாம். அதாவது டபுள் ஃப்ரையிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம இதை வறுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை ஒரு தடவை வறுத்து சாப்பிட்டாலே போதுமானது. ஏன்னா நம்ம ஆயிலில் வறுக்கும்போது இந்த சத்தெல்லாம் வந்து நமக்கு போயிடும். அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு இதே போல் எடுத்து இதே ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று போகிற மாதிரியான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக சால்ட்டு, உங்களுக்கு வேணும்னாக்கா சில்லி பவுடர் கூட தூவிக்கலாம். தூவிட்டு இதை நம்ம சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.